இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. ரெட்டேலைக்கு 50 கோடி ரூபாயை சுகேஷ் சந்திரன் இன்டர்நேஷனல் அக்யூட் ஆமா நான் புறப்பட்டு வந்துட்டேன், ஏதோ அரெஸ்ட் பண்ணுவாங்க, போலீஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த லிஸ்ட ஒத்துக்கல, ஏன்னா அவர் மனசுல முதலமைச்சர் ஆகணும்னு இருந்தது. கொலை பண்ண பார்த்தாங்க. பல உண்மைகள் வெளியில வரும் சார். பொய்யை பேசுகின்ற பொய்யான ஒரு உருவம் தான் மனிதன் தான் டிடிவி தினகரன். அதிமுக அமமுக தொண்டர்கள் விரும்பலையா? தொண்டர்கள் ஒரு வெங்காயம் இல்ல சார், முடிஞ்சு போச்சு சார். அந்த கட்சி ஊழல் நிறைந்தவர்கள் எல்லாம் பக்கத்துல சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி சார் சேர்த்தீங்க? அவரு அக்யூஸ்டா தானே இருக்காரு கேஸ்ல, ரெட்டையில வழக்குல, லஞ்சம் கொடுத்த வழக்குல நிரூபிக்கப்பட போகிறது. அந்த வழக்கு எனக்கு தெரியும். என்டிஏல மீண்டும் சேர்ந்ததுக்கு அந்த வழக்கு தான் காரணமா? 18 எம்எல்ஏக்கு அப்பீல் போகாத அன்னைக்கு நான் சந்தேகப்பட்டேன். அந்த சந்தேகம் நிரூபணம் ஆயிடுச்சு. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமிய? இதுல என்ன இருக்கு? பங்காளி சண்டை தானே சொல்றாரு அவரு. அப்படி என்னத்துக்கே பேசுறீங்க டெய்லி? இதான் சொல்லிட்டு போறோம் சார். உங்களை வேண்டி கேட்டுக்கிற தினகரன் அம்மா பேரெல்லாம் உச்சரிக்க, திருட்டு முன்னேற்ற கழகம் வச்சுக்கோங்க. அம்மா பேரெல்லாம் சொல்லாதீங்க, மக்கள் மன்னிக்கவும் மாட்டார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நக்கீரனுக்கு வணக்கம், ராஜவேலு உங்களுக்கு வணக்கம். அதிமுகவுல புகழேந்தி தான் தனித்து விடப்பட்டார். அம்மா வழியில செல்வோம், அம்மா இருந்தப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி செல்லணும், அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு கத்திட்டு கிடந்தாரு. அதிமுக ஒன்றிணையணும்னு சொல்லி யார்கிட்ட போனாங்களோ அவங்கெல்லாம் தனிப்பட்ட காரணங்களுக்காக இப்ப நல்ல நிலைமையில போயிருக்காங்க. ஆனா இவர் தனித்து விடப்பட்டாரு. இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறாரு, அம்மா இருந்தா இப்படி இருக்குமா அப்படின்னு. தனித்து விடப்பட்டேன்னு சொல்றீங்க நீங்க. யார்கிட்டையும் போய் நீ ஆசிரியர் கேட்கலையே சார், கை கால பிடிக்கலையே ராஜவேலு. நான் எட்ட போனா யார்கிட்ட போய் கேட்டனா என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொன்னா? ஆனா நீங்க போய் யார்கிட்ட நம்பி போனீங்களோ அவங்கெல்லாம் இப்ப அந்த இயக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இணைஞ்சிட்டாங்களே. இல்ல, அதாவது பக்கத்துல இருக்க ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர் போற ரூட்ல நான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் எடுக்கிற முடிவை அவங்க கவனிச்சு பின்னாடி வரணுன்ற அவசியமும் இல்லை. ஆகவே அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க, போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னமும் அதே கொள்கையில நின்றுட்டு இருக்கேன், அதனால இருக்கேன். தனித்து விடப்படலை சார். நீங்க தவறான முடிவுக்கு வந்துட்டீங்க. யார் தனித்து விடப்பட்டா இருக்குது? ஒரு ஆள் போய் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இடி கேஸ்லயும் லஞ்சம் கொடுத்த புகார்லயும் மாட்டிக்கிறதுக்காக நேற்று வரைக்கும் வாயில வந்தெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு போய் ஒரு ஆள் ஜாயின் ஆகிறாருன்னா அது தன்னலம், சுயநலம். அவரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாடி தேடி செல்கின்ற ஒரு நிலை. பட் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா சார். மடியில கணம் இல்லை, வழியில பயம் இல்லை. நாங்க எப்படி நாடி ஓடி போய் விடணும், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் நாங்க ரெடியா இல்லை. எவ்வளவு கை மாறுது, என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே போக வேண்டிய அவசியம் இல்லை ராஜவேலு. இதுல என்ன தனித்து விடப்பட்ட மனிதன் நான் அல்ல. அதிமுக தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். இப்ப அதிமுக தொண்டர்கள் விருப்பமா என்டிஏ கூட்டணிக்கு எல்லாரும் போறது? எல்லா அதிமுக ஒப்புக்கொள்கிறார்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும் கூட்டணியில நாங்க போக மாட்டோம், துரோகிகள் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டோம், எடப்பாடி அண்ட் கம்பெனி அதிமுக 3வது இடத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் தமிழக மக்கள் நலனுக்காகவும் அமமுக நலனுக்காகவும் என்டிஏ கூட்டணியில் இணைகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை எடப்பாடி பழனிசாமியும் வரவேற்கிறார், வாங்க அப்படின்னு சொல்றாரு. வரவேற்றதுக்கு நன்றின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. யாரு சொல்றது? அமமுக நலன், தமிழக நலனுக்காக. பழனிசாமி வச்சிருக்க பேரு டிடி தினகரன், டிடிவி தினகரன் இல்ல. நீங்க தப்பா சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? நான் டிடிவி தினகரன் சொல்லுவோம், அவரு டிடி தினகரன். டிடி தினகரன் அப்படி சொல்றதா அவர் சொல்றாரு இல்லையா? அவர் டிடி தினகரன் பொதுநலமா? இது தூக்குல தொங்குறன்னு சொன்னது யாரு? பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டா தூக்குல தொங்குறேன் நானு. அதெல்லாம் என்ன தூக்குல தொங்க சொல்றீங்களா? என்ன பிஜேபி போறது தூக்குல தொங்குறது ரெண்டும் ஒண்ணுதான். இதுதான் ஸ்டைல். போட்டு அந்த கிளிப்பை போடுங்க, அட்டகாசமா வரும். சாகர வரைக்கும் நான் பிஜேபி போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாரு? இது போன்ற ஒரு பச்சை துரோகி, அயோக்கிய, திருட்டு பய, மொல்ல மாதிரி எல்லா லாங்குவேஜையும் யூஸ் பண்ணி அந்த பழனிசாமி கூட போகவே மாட்டேன் தினகரன், அது வாய்ப்பே கிடையாது. ஆனா தலை மாறணும், முதலமைச்சர் இருந்தால் இருக்கக்கூடாது கூட்டணியில,
முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க கூடாது. இது மாதிரி ஒரு துரோகியை பார்த்ததே கிடையாது. நானா சொன்னேன்? நீங்களா சொன்னீங்க? ஊரெல்லாம் எப்ப பாரு பிரஸ்ல காலையில உட்காந்துக்கிட்டு புலம்புனது யாரு? சொன்னது யாரு? மாத்தி மாத்தி தன்னுடைய முடிவுகளை அறிவித்தது யாரு? எல்லாமே இந்த டிடி தினகரன் தானே. பழனிசாமி ஸ்டைல்ல மாறிட்டு இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு திடீர்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், எனக்கு பகையாளி பங்காளியா மாறிட்டார். எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா ராஜவேலு? நீங்க நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நினைச்சாவே கேடுகட்ட அரசியல். எவனாவது புத்தி இல்லாதவன் தான் பின்னாடி சுத்துவான். 6 அறிவு இருக்கவன் ஒத்துக்கவே மாட்டான். இது என்னென்ன பேசுறீங்க நீங்க? அப்படியே மாறிடுமா எல்லாமே? மக்களின் நலனுக்காக இழைக்கப்பட்ட அநீதிகளை எல்லாம் மறந்து என்டிஏ கூட்டணியில் இணைகிறேன் அப்படிங்கிறார். என்ன மக்கள் நலன் வரப்போகுது? இப்போ என்ன மக்கள் நலன்? இதுல என்ன மக்கள் நலன் இருக்குன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சுயமுடிவு லாபத்திற்காக, சொந்த லாபத்திற்காக சுயநலமாக எடுத்த முடிவு, தஞ்சம் புகுந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சென்ற முடிவு, பேசியதெல்லாம் மறந்து விட்டு காற்றில பறக்க விட்டு விட்டு சசிகலா காலில் விழுந்து பழனிசாமி முதலமைச்சரான மாதிரி நீங்க போய் என்டிஏ காலில் விழுந்து உள்ள போன கதை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார்ல, இந்த கூட்டணிக்கு தலைமை பழனிசாமின்னு. முதலமைச்சரை பத்தி அவர் பேசல, சொன்னாரா இல்லையா? அந்த தலைமை பழனிசாமி ஏத்துட்டு நீங்க போனீங்களா? என்ன ரிசார்ட்ல நடந்தது தெரியல உங்களுக்கு? அந்த ரிசார்ட் கதை எத்தனை நாள் ஓடிச்சு தெரியல, கூட இருந்தவன் நானு. பழனிசாமியை எலெக்ட் பண்ணது யாரு? எலெக்ட் பண்ணது இவர் தான். பழனிசாமி கலெக்ட் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் கொடுத்ததுக்கு சாட்சி இவர் தான். வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தது இவர் தான். எல்லாம் நடந்தது இல்லை ரிசார்ட்ல. இந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்காக அந்த அம்மாவே உட்காந்து சசிகலா எல்லா வேலையும் பார்த்துச்சு இல்ல. கூட டாக்டர் வெங்கடேஷ் இருந்தார்ல, இவர் மைத்துனர். எல்லாமே நடத்தினீங்களே நீங்க. அவர் தான் வேணும், ஓபிஎஸ் வேணான்னு ஒரு முடிவையும் பண்ணீங்கல்ல. அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஜெயிலுக்கு வந்தாங்களே. நான் இல்லை சரண்டர் பண்ண, எனக்கு இல்லை தெரியும். ஒரு வக்கீல் எல்லாம் டெல்லியில இருந்தாங்க. இங்க இருந்த ஒரு வக்கீலை வச்சுட்டு நீதிபதியோட பேசி சரண்டர் ஆகிறேன்னு நான் தான் கூட இருந்த. சசிகலா சொல்ல சொல்லுங்க, உண்மையா பொய்யான்னு. மேடம் இளவரசியை சொல்ல சொல்லுங்க, உண்மையா பொய்யான்னு. லேட்டா தானே சுதாகரன் வந்தாரு. இவ்வளவு நடந்தது இல்லை பெங்களூர் கோர்ட்ல. அப்ப அந்த அம்மா போகும்போது தினகரன் கையில் எது கொடுத்துட்டு போச்சு? ஆட்சி, அதிகாரம், கட்சி, நிர்வாகம் எல்லாம் கொடுத்துட்டு போச்சு இல்ல. காலையில் எழுந்ததும் உங்களை வந்து சல்யூட் அடிப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வர்றது தங்கமணி, அப்புறம் வர்றது வேலுமணி. காலையில எதுக்கு உங்களை பார்க்க வந்தாங்க? தலைமை கழகத்துக்கு வந்து பார்ப்பாங்க. உட்காருங்க, வாங்க தங்கமணி உட்காருங்க. நான் உட்கார்ந்துருப்பேன், பழனிசாமி நிக்கணும். இந்த நிலைமை அப்படியே மாறிச்சு. காலப்போக்கில் எப்படி மாறிச்சு சொல்லுங்க சார்? எப்படி சார் மாறிச்சு சார்? உங்களுக்கு யோகியதை இருந்ததா? ஒரு இந்த ஆட்சியை கைப்பற்றி கையில வச்சுக்கிறது யோகியதை இருந்துச்சா? கட்சியை கையில வைத்துக் கொள்வதற்கு யோகியதை இருந்ததா? ஒரு அரசியல்வாதி, அரசியல் தலைவருக்கு எந்த யோகியதை இருக்கணும்ல? எல்லாத்தையுமே திட்டம் போட்டு பறிச்சுட்டாருல பழனிசாமி. உங்களை அனாதையா தெருவில் நிறுத்தினார் இல்லையா பழனிசாமி? என்ன புலம்பல் அன்னைக்கு? அந்த அம்மா ஜெயிலில் உட்கார்ந்துருக்கு. ரிசல்ட் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நான் அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன். யாரு? பழனிசாமி. இங்க வந்தார் சார், பெங்களூர் வந்தாரு. உள்ள நுழைகிறார். கேளுங்க, இதெல்லாம் உண்மையை பேசிட்டு இருக்கேன், கவலையே இல்லை எனக்கு. நான் 5 மணி ஆயிடுச்சு ஒசூர் வரப்போ. ஃபுல்லு டிவி, NTTV, CNN, IBN இருந்து ஆல் த இங்கிலீஷ் சேனல்ல இருந்து எல்லா சேனலும் இந்த ஜெயில் வாழகத்தில் இருக்கு. ரெட்டைலைக்கு வாங்கறதுக்காக 50 கோடி ரூபாயை சுகேஷ் சந்திரா இன்டர்நேஷனல் அக்யூஸ்ட் திருட்டு போய மகன். அவன் மூலியமா இவர் வந்து கான்டாக்ட் பண்ணி 50 கோடியை கொண்டு போய் கொடுத்துட்டாருன்னு வழக்கு. அந்த வழக்குல உள்ள வழக்கு வந்து எல்லாம் கேமரா எக்கச்சக்கமா உள்ள வந்துருச்சு. எனக்கு தான் போன் அடிக்கிறாரு, என்ன புகழேந்தி போயிட்டு இருக்கு தெரியலங்கிறாரு. அது ஏதோ 50 கோடி கை மாறிச்சா, பெரிய நியூஸா போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். இப்படிதான் வந்துட்டு இருக்கு. எல்லா நியூஸும் இங்க வருது. நீங்க இப்ப இந்த வாழகத்துக்கு வராதீங்க, 5:30 மணிக்கு மேல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கேஸ் ஆயிடும். நீங்க போங்க, ஹோட்டல் போங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ரூம் போட்டிருந்து அங்க இவர் போயிட்டார். நடுராத்திரியில ராஜவேலு, நடுராத்திரியில காலையில வரேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் காலையில திரு செங்கோட்டையனும் செங்கோட்டையனும் திண்டுக்கல் சீனிவாசனும் பெங்களூர் வரணும். அவர் செங்கோட்டையன் அழுகுறாரு,
திண்டுக்கல் சீனிவாசன் போனை வாங்கி என்கிட்ட எல்லாருமே தினகரன் வேணான்னு சொல்லிட்டாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சுத்தி சுத்தி வந்த விஜயபாஸ்கர், உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், இங்கேயே உட்கார்ந்து ஜெயிலில் இருக்கும்போது பார்த்துக்கிட்ட பல அமைச்சர்கள், 13 அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அம்மாவை சந்திச்சது 13 அமைச்சர்கள். காமராஜ், அப்புறமா செல்லூர் ராஜு, சொல்லிட்டே போலாம். விஜயபாஸ்கர் அங்கேயே தானே இருந்தார். 13 அமைச்சர்கள், மிஸ்டர் கே ஏ செங்கோட்டையன், சிவி சண்முகத்திலிருந்து 13 பேர் வந்து என்னை வச்சு பார்த்தாங்க லோக்கல் ஸ்டாண்ட். ஆகவே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அவர் வேணான்னு சொல்றாங்க, இதை புகழேந்தி நீ தான் சொல்லணும், நாங்க புறப்பட்டு வரோம் காலையில ஃபிளைட்ல. என் அண்ணன் மோகன் இருக்காரு, பெட்ரோல் பங்க் வச்சுட்டு எம்ஜி ரோட்ல, ரொம்ப கோபிச்சை. அவர் காலையில கார் அனுப்ப சொல்லி அவர் ஏர்போர்ட் போயிடுச்சு. நான் தூங்கிட்டேன். காலையில எழுந்துச்சு போன் அடிச்சு மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து சீனிவாசன் என்கிட்ட, புகழேந்தி இங்க வந்துட்டாரா தெரியாமலே இருக்கியப்பா, நாங்க பாட்டுக்கு ஃபிளைட் ஏற போறோம், அவர் திரும்பி சென்னையே வந்துட்டாரான். இல்லைன்னா என்கிட்ட சொல்லவே இல்லையே ஒன்றும். அடிச்சா உடனே அவர் பதில் என்கிட்ட, ஆமா நான் புறப்பட்டு வந்துட்டேன், ஏதோ அரெஸ்ட் பண்ணுவாங்க, போலீஸ்லாம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சிசிபிலாம் வந்திருக்கு, ஏதோ பிரச்சனையா போகுதுன்றாங்க, அதனால நைட்டு சொல்லிட்டு வந்த புகழேந்தி உங்களை எழுப்பல, அந்த நேரத்தில் தூக்கத்தை கெடுக்க வேணான்னு, நான் எழுப்பலிங்கன்னு சொன்னார். இங்க சீனிவாசனும் செங்கோட்டையனும் வரதா இருக்குண்ணே, நீங்க பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி, சரி வீட்டுக்கு வர சொல்லுங்களேன். சரின்னு அவங்க ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூர் வராம அவரு திருவான்மையூர் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் பார்த்த உடனே மறுபடியும் செங்கோட்டையன் அழுதுருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு, நான் எதுவும் சம்பாதிக்கவே இல்லை, எனக்கு மெட்ராஸ்ல வீடு கூட இல்லை, எல்லாரும் சேர்ந்து நீங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு அமைச்சரா இருந்தால் தான் ஏதாவது நான் சம்பாதிக்க முடியும், ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. செங்கோட்டையன் பேசவே இல்லை. அப்போ இது சொன்னார் தினகரன், நீங்க 2 பேரும் போய் அவங்களோட சேர்ந்துக்கோங்க, அதை சொல்றதுக்கு தான் வந்தீங்களா, எனக்கு இனிமேல் அரசியல் வேணாம், நான் வந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பிரேக்கிங் போயிட்டு இருக்கு. நான் வீட்டில இருந்து பிரேக்கிங் பார்க்குறேன். 1/2 மணி நேரத்தில் ரெடி ஃப்ளைட்டை போட சொல்லி 1:30-2 மணிக்கு நான் புறப்பட்டு அந்த கற்பகம் கார்டனுக்கு போய் ஃப்ளைட் விட்டு இறங்கி ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போய், யாரை கேட்டு நீங்க ஒதுங்கிக்கிறேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, கேட்டனா இல்லையா கேளுங்க. நீங்க கூட நாகராஜ் இருந்தார், கோவை நாகராஜ் எம்பி, எக்ஸ்-எம்பி. நான் கேட்கிறேன், யாரை கேட்டு நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க? எங்க எதிரிகளுக்கு வந்து எக்காலம் விட்ட மாதிரி ஆயிடும். 42 எம்எல்ஏ பார்த்தா 18 எம்எல்ஏ கூட இருந்தாங்க, அப்பீல் போகாம அவங்க லைஃபையே ஒழிச்சாச்சுனமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பீல் போறேன்னு ஏமாத்திட்டாருங்க இவரு. அப்பயே அண்டர்ஸ்டாண்டிங்கா பழனிசாமியோட எனக்கு சந்தேகமா இருக்கு இப்ப பார்த்தா. சோ அப்பீலுக்கும் போகல. அப்பீல் போயிருந்தா 18 பேர் தப்பிச்சிருப்பாங்க. ஓபிஎஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் 11 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டது கேஸ் முடியாம எத்தனை விஷயம் எழுத்துட்டு இருந்தது. அப்போ அப்பீலும் போகல, அவங்க லைஃபும் காலி. கர்நாடகா வரைக்கும் கூட்டு வந்து பாதுகாத்தோம். அதுல செந்தில் பாலாஜி இருக்காரு, பழனிசாமி இருக்காரு. இவர் அடிக்கடி சொல்லுவார்ல ஸ்லீப்பர் செல் அப்படின்னு. அவங்க 2 பேரும் தான் ஒரிஜினல் ஸ்லீப்பர் செல்லு. அது எந்த ஸ்லீப்பரோ தெரியாது, அவங்க தான் செல்லு. இங்கிருந்து டிஎம்கேக்கு போயிட்டாங்க. இவ்வளவு நடந்தது சார். வெளியில வந்து நீங்க உங்களுக்கு உரிமையை நீங்க ஒதுங்கிறேன்னு சொல்றதுக்கு நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது. அவரே அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு, புகழேந்தி தென் தமிழகம் பூரா போராட்டம் நடத்தலைன்னா படங்கானத்தில் தொடங்கி அந்த நண்பர்கள் பூரா ஹெல்ப் பண்ணலாம், நான் ஜெயில இருந்து வெளியில வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு சார் என்கிட்ட, நேருக்கு நேரு ஜெயில இருந்து வந்த பின்னாடி. அதுக்கு பின்னாடி நான் சொன்னேன், நீங்க எப்படி ஒதுங்கிறேன்னு சொல்றீங்க, சரியா வராதுன்னு நான் பாத்துக்கிறேன், பிரஸை கூட்டி அவர் ஒதுங்கலன்னு சொன்னேன். தெரியுமா, கடவுள் விட்ட வெளியின்னு போயிட்டார் அவர், பீகார் ஜெயிலுக்கு போனார். அப்புறம் சம்பத்தை வச்சு தமிழ்நாடு தென் தமிழகம் பூரா கூட்டங்க புரட்சி. தீந்தமிழன் தினகரன் நாட்டை ஆள பிறந்தவன் முதல்வராக வருவார். எவ்வளவு பெரிய ஆள் சம்பத். அவரையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு குண்டு கல்யாணம், சம்பத்து, நானு, நம்ம தேனி முத்தையா, சொல்லுங்க எவ்வளவு பேர், முஸ்தபா, அந்த அம்மாவன் வரும் திண்டுக்கல்ல இருந்து, ராம்சன், உமா ராம்சன், இப்படிலாம் ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி எத்தனை முன்னாள் எம்எல்ஏ பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த தமிழகத்தை சுத்தி வரவே முடியலைங்க. நடுவில் கூட்டு சேர்மன் கொடுக்குறேன் எடப்பாடி பழனிசாமி. 15 மினிஸ்டர் உள்ளர, இந்த மிஸ்டர் வைத்தியலிங்கமும் இந்த செங்கோட்டையனும் இருக்காங்க செக்ரட்டரியேட்ல. இனிமேல் போகாதீங்க தினகரன் கூட, நாளை காலையில் வந்து ஒரு சேர்மன் எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன், வைத்தியலிங்கம் என்ன மிரட்டுறாரு, நாளைக்கு தஞ்சாவூர் போய் மீட்டிங் நடத்துவீங்களா, திரும்பிடுவீங்களான்னார். 2 தடவை வாழ்க்கையில எஸ்கேப் போயிட்டாங்க. நான் கொலை பண்ண பார்த்தாங்க, பரவாயில்ல தஞ்சாவூர்ல செத்தா பரவாயில்லைங்க. குமரகுரு, இறந்து போன வேங்கை கணேசன், இப்படி பல பேர் அந்த தஞ்சாவூர்ல மீட்டிங்கை ஏற்படுத்தி, அந்த தஞ்சாவூருக்கு அப்புறமா நான் சொன்னேன், சின்னம்மா வந்து ஜெயில, நீங்கெல்லாம் ரொம்ப லாயலா இருக்கீங்க, எப்படி இருக்காரு வைத்தியலிங்கம், எப்படி இருக்காரு முதலமைச்சர், நமக்கு ஆதரவா தானே இருக்காங்கன்னு கேட்டாங்க.
நான் ஆமாமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்க வந்தாதான் தெரியுது, நீங்க சொல்றீங்க இனிமேல் ஜெயில இருந்து தினகரன் வரமாட்டாருன்னு சொல்றீங்க. ரொம்ப வேதனையா இருக்குன்னா, ஒரு தினகரன் மாட்டிட்டாரு, அவரால் தான் நீங்க வந்தீங்க, ஆகவே அவரை விட்டு கொடுத்துடாதீங்க தயவு செஞ்சுன்னா. இது சொன்னா நீ கேட்க மாட்ட புகழேந்தி, அவர் வெளியில வரமாட்டாரு, அவர் கதை முடிஞ்சு போச்சு, ஆகவே ஜெயில தான் பர்மனண்டா இருப்பார். அப்புறம் தான் அந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சோம். சார் இவங்க சொந்த ஊர் சார், அந்த சொந்த ஊர்ல மேடையை பிரிச்சு எறிகிறான் போலீஸ். ஐஜி வரதராஜன், நான் போன்ல போய் சத்தம் போடுறேன், மீட்டிங் நடத்த விடலீங்க, என்னையும் சம்பத்தியம், பெரிய தகராறோட வெளியில வந்தோம். இப்படிலாம் கடந்து வந்த பாதைகள். நான் பிஜேபியோட சேர மாட்டேன், உயிரோட இருக்க மாட்டேன். என்னங்க மக்கள் என்ன மடையர்களா, முட்டாள்களா? நான் திருப்பி பிஜேபி கேட்கிறேன், பிரஷ்டாச்சார்னு சொன்னீங்களே இந்த நாட்டுல, எங்க இருந்து பிரஷ்டாச்சார் வந்துச்சு உங்களுக்கு? பிரஷ்டாச்சார்னா என்ன? ஊழல், ஊழல் நிறைந்தவர்கள் எல்லாம் பக்கத்துல சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி சார் சேர்த்தீங்க? அவரு அக்யூஸ்டா தானே இருக்கார் கேஸ்ல, ரெட்டையில வழக்குல, லஞ்சம் கொடுத்த வழக்குல, நிரூபிக்கப்பட போகிறது அந்த வழக்கு எனக்கு தெரியும். அதுல கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் ஒருத்தன் பெங்களூர்ல இருந்து. சார் என்ன என்ன அயோக்கியத்தனமான வேலை. என்டிஏவில் மீண்டும் சேர்ந்ததுக்கு அந்த வழக்கு தான் காரணமா? பின் சுயலாபத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க சார். என்ன இருக்கு? 18 எம்எல்ஏக்கு அப்பீல் போகாத அன்னைக்கு நான் சந்தேகப்பட்டேன், அந்த சந்தேகம் நிரூபணம் ஆயிடுச்சு. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமிய? தென் தமிழகத்துல போக முடியாது ராஜவேலு. இந்த கடந்த 4 வருஷத்துல பசுமண்ணையாருடைய நினைவிடத்துக்கு போனீங்கன்னா அடி, சும்மா ஓபிஎஸ் கூட உட்காந்துருக்க அந்த வேன் அடிச்சு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசி, உள்ள வந்தா காலின்ற மாதிரி பேசி, பழனிசாமி மேல செருப்பு எரிஞ்சு எவ்வளவு கெலாட்டம் நடந்தது. தென் தமிழகத்து மக்கள் முட்டாள்களா? நினைச்ச மாதிரி பழனிசாமி தலைமையை ஏத்துட்டு போவீங்களா நீங்க? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பொய்யை பேசுகின்ற பொய்யான ஒரு உருவம் தான் மனிதன் தான் டிடிவி தினகரன். இன்னும் ஒரு 10 பேர் கூட இருந்தா அது கேவலம், அவங்க தான் நினைச்சு பார்க்கணும். இப்ப என்டிஏ கூட்டணியில தினகரன் போனது இப்ப அதிமுக அமமுக தொண்டர்கள் விரும்பலையா? 2 பேரும் களத்துல ஒன்னா வேலை செய்ய மாட்டாங்களா? சார் தொண்டர் இல்ல, ஒரு வெங்காயம் இல்ல சார், முடிஞ்சு போச்சு சார் அந்த கட்சி. 18 எம்எல்ஏ எத்தனை எம்எல்ஏ மீதி இருக்காங்க நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அவங்க எல்லாம் யோசனை பண்ணணும். 4-5 பேர் 4-5 பேர் இருக்காங்க முன்னாள் எம்எல்ஏ, 10 பேர் 11 பேர் சொல்லிடுவேன். என்னுடைய நண்பர்கள் தேவையில்லை, வேற ஒண்ணும் இல்லையங்க. கம்ப்ளீட். இப்பெல்லாம் மாநாடோ கூட்டமோ போடுறது இல்லையா? தானே காலையில எழுந்தா பிரஸ் தானே. இப்ப கூட நீங்க முந்தானேத்தி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேசுறீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமிய? எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. போங்க சார், தென் தமிழகத்துக்கு போங்க. ஆர்கே நகர்ல ஜெயிச்சிங்க சார், சரித்திரம் வாய்ந்த வெற்றி, சாதாரண வெற்றி இல்ல. ஆர்கே நகர் காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லணும். எல்லா மக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு எவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டு தந்தார்கள். என் அண்ணன் மதுசூதன் தோத்துட்டாரு. அவ்வளவு பெரிய வெற்றி அடைந்த அந்த தொகுதி. அவர் சொன்னாரு, நானா தோத்தம் புகழேந்தி, இவன் ஜெயக்குமார் அயோக்கியப்பாய தோக்கடிச்சுட்டான் என்ன மகன் அப்படின்னு அவர் என்ன பாக்குறப்பெல்லாம். அப்படிப்பட்ட வெற்றி. அந்த தொகுதி பக்கம் போனது உண்டா தினகரன்? பாதி 20 ரூபா, மீதி 20 ரூபா செந்தில் பாலாஜி கையில. என்னெல்லாம் சொல்லி ஜெயிச்சு வந்தீங்க? அந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது செஞ்சது உண்டா? பயந்துகிட்டு போகவே இல்லை. அந்த பதவி காலம் முடிகின்ற வரை தொகுதிக்கே போகாத ஒரு எம்எல்ஏ இந்த தினகரன். அங்க போய் நின்று பாத்தீங்க, கடம்பூர் ராஜ் மேல தோத்தீங்க. தேனிக்கு வந்தீங்க, திரு அண்ணா சப்போர்ட் பண்ணாரு, இது வீணா போன ஓபிஎஸ் விட்டு கொடுத்தாரு. அங்க தேனியில போய் தோத்தீங்க. சொல்லுங்க சார், எங்க இருக்கு அரசியல் இருக்கீங்க? அவருக்கு அரசியல் அஸ்தமனம் ஆயிடுச்சு. கொடுக்கறத வாங்கிக்கிட்டு கூட சேர்ந்து போய் தமிழக மக்கள், குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள், தஞ்சை மண்டலத்தை சார்ந்த மக்கள் துரோகி என அடையாளம் காட்டிய எடப்பாடி காலிலே விழுந்த அசிங்கம் தான் இன்றைய தினம் போய் சேர்ந்திருப்பது தினகரன். எவ்வளவு பாடுபட்டிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், ராத்திரி பகலா எவ்வளவு அலைச்சல், எத்தனை கூட்டங்கள், எத்தனை நிர்வாகிகள் சொல்லுங்க பாப்போம். கேவலமான ஒரு அரசியல் நடவடிக்கை எடுத்துட்டு அதிமுக ஒன்றிணையணும், மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும்னு சொன்னீங்க. அதுதானே நடந்த துரோகம், நடந்த சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் அம்மா ஆட்சி வரணும், தமிழகத்தை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒண்ணு சேர்றோம் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து தமிழக மக்கள் காரி துப்புவார்கள். மானம் மரியாதைன்னு ஒண்ணு உடம்புல இருந்தா அம்மா பேரை சொல்லாதீங்க. அந்த அம்மா இப்படி எல்லாம் வாழல. இப்பதான் நானே உணர்றேன், பல ஆண்டு காலம் இவரை ஏன் ஒதுக்கி வைத்திருந்தது. அதையும் மீறிதான் கூட போனது தப்பு. பக்கத்திலே சேர்க்கல.
புரிகிறதா? இப்ப தெரிகிறதா யாரு இவர் என்று சொல்லி? பக்கத்துல ஒட்டி இருக்கவன் வயிறு எரியும், அவனுக்கு தெரியாது இந்த சரித்திரம். ஜெயின் வரைக்கும் போய் பார்ப்பேன், திகார்ல மேடைக்கு வந்துருவேன். எனது அருமை சகோதரன் இன்னமும் தங்க தமிழ் செல்வனுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். விபி கலைராஜனுக்கு தெரியும். வெற்றிவேலும் தங்க தமிழ் செல்வனும் வர முடியாதுன்னுட்டாங்க ஸ்டேஜுக்கு மீட்டிங்க்கு. ஆனா அவங்க போய் பாவம் அங்க போய் டெல்லி திகார் ஜெயில போய் அவரை பார்த்து வேணுன்ற உதவியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பக்கம். மேடையில இறங்கி ரோட்ல இறங்கி ஆஃபர் கொடுத்ததுல நான் தூக்கி எரிஞ்சு இவ்வளவு தியாகத்தையும் பண்ணி இந்த ஆள் பக்கத்துல நின்ன. அதுக்கு முன்னாடி டாமினேஷன் அதிகமாச்சு. பழனிசாமி இதுவும் இந்த பழனியை பண்ணதும் செந்தில் பாலாஜியும் நாங்கள் வெளியே வந்துட்டோம். நானும் சம்பத்தரனும் சரியா வராதுன்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு தங்க தமிழ் செல்வனோட மோதல். எவ்வளவு கொடுமைகள் சார். ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தார் தங்கமணி, இல்லைன்னு சொல்லிடுவாரா? அது அமைச்சர், முதலமைச்சருக்கு அடுத்த அமைச்சர் வந்து டிடிவி தினகரன் அந்த லிஸ்ட்ல போட்டு இருக்கு. அதுல தங்க தமிழ் செல்வன் பேர் இல்லை. நானும் தங்க தமிழ் செல்வன் வெளியில உட்காந்துருக்கோம். அவர் கேட்கிறாராம் தினகரன், யாருகிட்ட? தங்கமணி கிட்ட. இந்த பேரை யார் போட்டது? யாரை கேட்டு போட்டீங்க? நீங்க எல்லாம் வச்சிருக்கா? ஓ, இந்த லிஸ்டுக்கு நான் அப்ரூவ் பண்ணுமா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அடுத்தவங்களை நடத்துறதுல அவரை போல ஒரு சிறப்பான தலைவர் உலகத்திலே பார்க்க முடியாது. போங்கன்னு வெளியில துரத்திட்டு அந்த லிஸ்ட்டை ஒத்துக்கல. ஏன்னா அவர் மனசுல முதலமைச்சர் ஆகணும்னு இருந்தது. பல உண்மைகள் வெளியில வரும் சார். ஒரு கட்டத்துல போட்ட நெரிச்சல்ல போட்ட சத்தத்துல பழனிசாமி வேணான்ட்டார். ஒரே காமெடியா இருக்கும் கேட்டீங்கன்னா. பழனிசாமி குளிக்கிறார். போனு அந்த நம்பர் சில பேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். சின்ன போனு, அந்த போனை வேலைக்காரன் தெரியாம எடுத்துட்டான், வேலை செய்யற வேலையால். இவர் போன் பண்ணியிருக்காரு தினகரன். தினகரன் சொல்றது அத்தனையும் ஆட்சியில் அப்ப நடந்துட்டு இருந்தது. போன் பண்ணி யாரு எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிட்டுருவாரு. அவன் 80 வயசா இருந்தாலும் இவர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். எல்லாம் மரியாதைலாம் இந்த ஆள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சொந்த அப்பாவுக்கே அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டவர் அவர். நடிகர்கள் எம் ஆர் ராதா, அண்ணன் எம் ஆர் ராதா ரத்த கண்ணில செகண்ட் பார்ட் மாதிரி ஐயா எல்லா யாருக்கும் மரியாதையா இருக்காது. அப்போ அவரு போன் எடுத்த உடனே அந்த பையன் யாருன்னு கேட்டான். யாரா நீ? யாருன்னு கேக்குறேன். உன்னை அவன் கேட்க சொன்னானா யாருன்னு சொல்லி? வெளியே வந்தோடனே சொல்லு யாருன்னு தெரியும். அவரை அடிச்சு மோதிட்டு தடாபுடான்னு, ஐயோ அண்ணன் நான் குளிச்சுட்டு இருந்தேன்னா பாத்ரூம்ல இருந்தேன், என்ன நினைச்சா நம்ம காலி பண்ணிடுறோம் 1 மணி நேரத்துல மகனை, யாருன்னு கேட்க சொல்றியா வேலைக்காரனை விட்டு? இந்த சமாதானத்தை நான் தான் போய் பண்ணேன். ஆத்தூர் இளங்கோன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வாங்கின திட்டு இந்த காதுல இருந்து வாங்கின திட்டு இந்த காதுல ரத்தம் வெளியில வரும், வடிவேலுக்கு வர மாதிரி. எல்லா உண்மைகளும் வெளியில வருது பாருங்க என்கிட்ட இருந்து. ஆகவே அரசியலில் அராதையாக்கப்பட்ட டிடிவி தினகரன் அம்மாவையும் தலைவரையும் கட்சியையும் காட்டி கொடுத்து விட்டு இன்னைக்கு எடப்பாடி காலில் விழுந்திருக்காரு. தென் தமிழகத்தில் ஒரு மறவரும் சரி, வீரர்களும் சரி, தென் தமிழக மக்களும் சரி, தொண்டர்களும் நிர்வாகிகளும் சுயமரியாதையும் மான மரியாதையும் உள்ளவர்கள். தென் தமிழகம் தான் அம்மாவுக்கும் தலைவருக்கும் வாழ்வு கொடுத்தது. ஆண்டிப்பட்டி தென் தமிழகம் தான் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கொடுத்தது. ஒருத்தவத்துக்க மாட்டாங்க. மனசாட்சி உள்ள ஒருவர் தினகரன் செய்தது நியாயம் என்று சொல்ல மாட்டார்கள். இப்ப தெரியலையா குற்றவாளிகள் எல்லாம் சேர்த்துக்கணும்னு பிஜேபிக்கு? எப்படி நிக்க போறார் அமித்ஷான்னு பாக்குறேன் நான். மோடி எப்படி பக்கத்துல நிப்பாருன்றத பாக்குறேன் நான். உங்க கட்சியில உங்க கட்சியுடைய கொள்கையே தானே, கோட்பாடே தானே குற்றவாளிகளை பக்கத்துல நிக்க வைக்க கூடாதுன்னு. அதிமுக 4 இருந்தது. அதாவது இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா. நேருக்கு நேர் எதிரியான துரோகின்னு சொன்ன டிடிவி தினகரனை சேர்த்துக்க முடியுது. அப்ப என்ன சசிகலா பண்ணாங்க? உட முதலமைச்சர் பண்ண தப்பா? சசிகலா நல்லவங்களோ கெட்டவங்களோ சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சேர்த்து வைக்கிறேன்னு நான் இந்த 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 ரூட்ல பேசுங்களா நீங்க, இந்த வழியில. அப்ப ஏன் சசிகலாவை சேர்த்துக்கிறது? அப்ப ஏன் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறது? உன்ன முதல்வர் முன்மொழியில ஓபிஎஸ் உனக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை பிச்சை போடலையா? போட்டு இன்னைக்கு அனாதையா நிக்கிறாருல அவரு. ஏன் அவரையும் சேர்த்துட்டு போறது? அது அப்புறப்படி ஒற்றுமை வரும். இந்த 2 பேரை விலக்கி தூரமா வச்சுட்டு தினகரன் மாத்திரம் நல்ல ஒரு இன்னும் காலம் இருக்குல்ல சார். எட்டி உதைச்சாலும் சரி, சேர்க்கலனாலும் சரி, சேர்த்தாலும் சரி, ஓபிஎஸ் அந்த வளையத்திலிருந்து வெளியே வர மாட்டார். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், வரவே மாட்டார். அவருக்கு எதியே பாரதிய ஜனதா கட்சி தான். ஆகவே சார் நான் என்ன சொல்றேன், நான் தயவு செய்து வார்த்தைகளை மாறி கொள்கை பிடிப்பு இல்லாமல் அம்மாவையும் தலைவரையும் காட்டி கொடுத்து எட்டப்பரலாக புருட்டஸாக மாற வேண்டாம்.
போதும் சார், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டீங்க. நீங்களா முதலமைச்சரா இருந்தீங்க, எம்பியா இருந்தீங்க, எம்எல்ஏவா இருந்தீங்க. வயசை போச்சு, இளைஞர்களை வளர்ப்போம். போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, போங்க சார். அம்மா படம் பாருங்க, தலைக்கு மேல பெரிய அம்மா படம் இருக்கும் வீட்டுல. தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் வச்சுட்டு போதும்னு சொல்லி இருக்கிற காசு, கொள்ளடிச்ச காசை வச்சு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு உதவுங்க சார். நீங்க என்ன அரசியல் வானிலை ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? விடும் சார், 26ல விடும், அடி விடும், இவ்வளோ விடாது. அப்புறம் தான் பாரதிய ஜனதா கண்ணை திறக்கும். அப்புறம் தான் புரியும் இவங்களெல்லாம் சேர்த்தது முட்டாள்தனமான வேலைன்னு. பிஜேபிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு இவ்வளவு நாள் பேசி காரி துப்பி அந்த பழனிசாமி கூட போறத யாராவது ஒத்துக்குவானா சார்? இதுல என்ன இருக்கு? பங்காளி சண்டை தானே சொல்றாரு அவரு. இதான் சொல்லிட்டு போறேன் சார் நான். பங்காளி, பகையாளி, உறவாளி, துரோகி. பகையாளியா பங்காளியா? அப்புறம் என்னதுக்கே பேசுற நீ? டெய்லி வாயில வந்ததுல கண்ணா பின்னான்னு பேசுறீ. எதுக்கு பேசுற நீ? உனக்கு சித்தி தானே, அக்கா பையன் தானே நீ? நாய் குறைக்குதுன்னு சொல்லியா பழனிசாமி? பழசெல்லாம் மறந்துட்டு தானே போறாரு. அம்மா ஆட்சி மீண்டும் வரணும்னு திருப்பி திருப்பி பழச பேசிட்டு இருந்தா அப்புறம் ஆட்சிக்கு எப்படி வர்றது? கட்சி எப்படி காப்பாத்துறது? தொண்டர்களுக்கு நம்பிக்கை எப்படி கொடுக்கறது? கை மாறுது. அதா கை மாறுது. எவ்வளவு கை மாறுச்சு? 18 எம்எல்ஏக்கு நீ அப்பீல் போலியா? அவன் ரோட்ல நிக்கிறான். எவ்வளவு கை மாறுச்சு சொல்லுங்க சார், எவ்வளவு கை மாறுச்சு? அப்படி ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பும் பொய் சிரிப்பு, வஞ்சக சிரிப்பு, அடுத்தவர்களை அழிப்பதற்காக அவரே உண்டாக்கி சிரிக்கின்ற சிரிப்பு. உன் பொழப்பு ஊரே சிரிக்குது. இப்போ உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது. உலகிட்டு லாபம் என்னன்னா, தினம் ஒரு பேச்சு பேசி கடைசியில எண்டு அரைவல் போய் பழனிசாமி காலிலே விழுந்தாச்சு. இனிமேல் உன்னை எவன் மதிக்க போறான்? எவனும் ஓட்டு போட மாட்டான், மதிக்க மாட்டாங்க. மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். ஆகவே முடிஞ்சு போச்சு. அரசியல் அஸ்தமனமாகிவிட்டது. இனி தினகரன் கையில ஒருத்தரும் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு 10 பேர் ஜாலரா அடிச்சிட்டு இருக்கமே தவிர இனி அரசியல் நடத்த முடியாது. அரசியல் பொழப்ப நடத்த முடியாது. ஜெயிலுக்கு வந்தா கூட்டு போகணும், ஐயாவை ஜெயில கூட்டு உள்ள போகணும், உள்ள இருந்து வெளியில வரணும், அதுக்கு முன்னாடி ஐயாவை கூட்டு போகணும், இந்த அம்மாவை ஆதரிக்கணும், 2 கோடி லஞ்சம் கொடுத்துட்டான்னு கேஸ் எம்எல்ஏயும் சேர்த்து எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு போய் பை சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். இங்க இருக்க ஒரு ஐஜி, ஒரு லேடி பொம்பளை ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு ஒரு நல்ல ஆபீசர் மேல. எத்தனை நாள், எத்தனை இந்த சிறைவாசத்துல எத்தனை நாள் அலைஞ்சிருப்பேன், இவரோட எத்தனை நாள் அலைஞ்சிருப்பேன் நான். நினைச்சு பாருங்க. பக்கத்துல நின்று தானே சொன்னீங்க உயிரே போனாலும் நான் பிஜேபி கூட போக மாட்டேன்னு. எத்தனை மாநாடு, எத்தனை மேலூர்ல கூட்டம், உசிலம்பட்டியில கூட்டம். சொல்லுங்க பாப்போம். எப்படிதான் அதை ஜீரணிக்கிறாங்கன்னு தெரியல சார். கவுண்டமணி சொன்ன மாதிரி இதெல்லாம் அரசியல்ல சகஜமாப்பா, மான மரியாதை அதெல்லாம் கிடையாது, இவங்களுக்கு எல்லாம் வித்துட்டு போறானுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எடுத்துக்கணும். வேற வழி இல்லை. எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சோடு பண்ணாடுங்க சார். சார் நீங்க என்ன பண்ணாலும் தயவு செய்து, எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட கோபம் பிஜேபி மேல இல்லை. போன பின்னாடி இந்த பிஜேபி ஏத்துக்கிறதுக்கு அந்த பிஜேபி காரங்களே ரெடியா இல்லை. ஆகவே அங்க சரிவு ஏற்பட்டு விட்டது. ஆகவே இனிமேல் தூக்கி நிறுத்த முடியாது. 40 சீட்டு நாடாளுமன்றத்துல தோத்தாச்சு, ஆட்சி போயாச்சு. அந்த வாக்குகள்லாம் இனி அப்ப பெற்ற வாக்குகள் கூட திரும்ப கிடைக்காது. ஏன்னா விஜயனுடைய தாக்கம் பயங்கரமா இருக்கு. ஸோ வீட்டுக்கு வீடு புரட்சி நடக்குது. ஆகவே ஈஸியா நீங்க நினைச்சு வந்துடணும் ஏடிஎம்கே நினைச்சு போனா அது பைத்தியக்காரத்தனமா வேலை. அந்த வேலையை பிஜேபிக்காரங்க ஷோ பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இங்க நடக்காது சார். அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. இந்த மண்ணில் திருப்பி பிஜேபி கூட்டணி வரும்னு நினைக்கவும் முடியாது. தந்தை பெரியார் பேரை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. பேரறிஞர் அண்ணா பேரை சொல்லாதீங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிற தினகரன் அம்மா பேரெல்லாம் உச்சரிக்காது. அது யோகிதையற்ற, அருகதையற்ற மனிதர் நீங்கள். ஆகவே அம்மா பேரை, தலைவர் பேரெல்லாம் தவறி கூட சொல்லாது. ஃபர்ஸ்ட் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவை எடுத்துருங்க, மக்களையும் எடுத்துருங்க. திருட்டு முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு மாத்திருங்க. அம்மா பேரெல்லாம் சொல்லாதீங்க. மக்கள் மன்னிக்கவே மாட்டார். அதான் உண்மை. இது மக்களுக்கான இயக்கம் அல்ல. என்டிஏ கூட்டணியில தினகரன் இணைஞ்சிருக்கிறத அவங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்க மாட்டார் அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்சம் பேர் இருக்காங்க சார், கொஞ்சம் பேர் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றேனே, நீங்க வேணா கேமரா எடுத்துட்டு போய் தனியா இன்டர்வியூ பண்ணுங்க. கொஞ்சம் போங்க, மதுரையை தாண்டி தெரியும் யோகித் என்ன. பொறுத்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. மிக்க நன்றி ராஜவேலு. இன்னும் எவ்வளவோ இருக்கு இந்த ஆளோட பயணம் செய்தது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறது நான் ஒரு 10% தான். காலரை பிடிச்சு ஏர்போர்ட்ல இழுத்துட்டு வரான். இந்த போட்டோ அனுப்புற போடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். காலரை கையை எடுக்க மாட்டேன்றான். எவ்வளவு பெரிய ஆள் சம்பத்து. அண்ணா மேடையில பேசுனார் பேரறிஞர் அண்ணா மேடை. வெற்றிவேலும் தங்கத்தமிழ் சொல்லி ஏர்போர்ட் வர முடியாதுட்டாங்க.
20 பேர் வச்சு நிக்கிறேன் சார். நான் ஏர்போர்ட்ல வெளியில வர்றப்போ, ரிமூவ் த ஹேண்ட், லீடர் தினகரன் ரிமூவ் த ஹேண்ட்னு கத்துறேன். அதுக்கு பின்னாடி தான் சட்டை எடுக்கிறான், கை எடுக்கிறான் சட்டையில இருந்து. சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் ஃப்ரம் டெல்லி ஒரு 6 அடி இருப்பான். போகும்போது உள்ள போய் பார்த்தேன். கீழா ஒரு டிக்கெட்டை போட்டு பெங்களூர் போறேன்னு பொய்யா ஒரு டிக்கெட் உள்ள போய் அவரை பார்த்து பயப்படாதீங்க, வெயில் எடுத்துடலாங்க, ஒன்றும் கவலை இல்லை, காஷ் பட்டிச்சுன போட சொல்லுங்க. நான் யார் இவருன்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னது எங்க லீடர் ஃப்ரம் கர்நாடகா அப்படின்னாரு அவரு. அவ்வளோலாம் பண்ணி அவ்வளோலாம் உழைச்சி எல்லாம் பண்ணி நன்றி மறந்தவர்கள் சார். அது மாதிரி கொடுமையானவர்கள், கொடுமையான அரசியல்வாதிகள். ஆகவே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 2-3 மாசத்துல எல்லா யோகியத்தையும் தெரிஞ்சிடும். அவர் ஓபிஎஸ்க்கு வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொன்னோம். அவர் ஒரு நாள் 5:30 மணிக்கு போய் இவர் வீட்டுக்கு போனார். அன்னையோட அவருடைய அரசியல் அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஏன்னா டிடிடி தினகரன் இருந்து டிடிடி இருந்து வந்ததுதான் அந்த கூட்டம் தான் இங்க இருந்துச்சு ஓபிஎஸ்க்கு. அதை புரிஞ்சுக்காமலே அங்க போயிட்டார். பழைய முதலாளி ஞாபகத்துல அன்னையோட அவர் காலியானார். இதுதான் நிலைமை. ஆகவே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிஜேபியில் சேர்ந்ததை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் அரசியல் முடிஞ்சிச்சு, பேசி வேஸ்ட். மிக்க நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் ராஜவேலு. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658. ஐயா நல்லக்கண்ணுவின் சிறை வாழ்க்கையையும் அவரது அரசியல் போராட்டங்களையும் தொகுத்து தோழர் சி மகேந்திரன் எழுதிய இந்த புத்தகம் தமிழக அரசியல் வரலாற்றின் உணர்ச்சிகரமான பக்கங்களை நிரப்பியுள்ளது. இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.